வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம பட்டர் முறுக்கு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். அதுக்கு 1 கிலோ இட்லி அரிசி வாங்கியிருக்கேன். 1 கிலோ இட்லி அரிசி 50. இது பொட்டுக்கடலை வந்து 1 கிலோவுக்கு 400 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து மிஷினில் கொடுத்து நான் அரைச்சிக்க போகிறேன். மிஷின் இல்லாதவங்க அரிசியை ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சு கெட்டியாக ஆட்டிக்கங்க. பொட்டுக்கடலையை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி ஒன்று சேர்த்துக்கணும். இதை வந்து நான் இப்போ மிஷினில் அரைச்சிக்கிட்டு வந்தேன்னா மாவு ரெடியாகி வந்துடுச்சு. இந்த மாவு வந்து நீங்கள் 4 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் எல்லா மாவும் எடுக்கல, கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். சீரகம் சேர்த்துப்போம். உங்கள் உரப்புக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துப்போம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். பட்டர் சேர்க்க விருப்பப்பட்டவங்க பட்டர் சேர்க்கலாம். 2 ஸ்பூனுக்கு மேலே சேர்க்காதீங்க. 2 ஸ்பூனுக்கு மேலே சேர்த்திங்கன்னா எண்ணெயை குடிக்கும். எனக்கு பட்டர் பிடிக்காதுங்கிறதுனால நான் ஆயில் சேர்க்குறேன். மாவு கொஞ்சம் பிசைஞ்சு முடித்த பிறகு அப்புறம் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம். உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்குங்க. போதுமான உப்பு பத்தலைன்னா அப்படியே நீங்கள் உப்பு டைரெக்டாக அப்படியே மாவில் போடக்கூடாது. ஏன்னா மாவில் அங்கனைக்கு தங்கி போயிடும். உப்பை லேசாக கையில் வச்சுக்கிட்டு தண்ணியை ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் ஊற்றி இப்படி பெரட்டி விட்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து மாவில் போட்டு பிசையணும். அப்படி நேரடியாக உப்பு போட்டிங்கன்னா மாவில் அங்கனைக்கு உப்பு தங்கி போயிடும். தண்ணியாக இருந்தால் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நீங்கள் பட்டர் சேர்த்திங்கன்னா மாவு பிசையும் போதே மிளகாத்தூள் எல்லாம் போடுறோம்ல, அப்போயே வந்து பட்டரை வந்து மாவோடு சேர்த்து 2 ஸ்பூன் மட்டும் போட்டு மாவோடு சேர்த்து நல்லா வந்து பட்டர் கரைகிற மாதிரி நீங்கள் நல்லா மாவோடு சேர்த்து பிசைஞ்சுக்கிட்டோம். அப்புறம் தண்ணி ஊற்றி பிசையணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டார் போட்டு சில்லு எடுத்துருக்கேன் நான். கட்டையில் மாவு ரொம்ப வந்து ஒட்டக்கூடாதுங்கிறதுனால ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கினீங்கன்னா ரொம்ப ஒட்டாது. அதே மாதிரி இந்த மாவு வைக்கிற கட்டையிலையும் இது வந்து நீங்கள் வந்து அகலமான பாத்திரத்தில் புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். சில பேர் பேப்பரில் புழிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் போடுவீங்க. அப்படி போட்டிங்கன்னா முறுக்கு சில இடங்களில் கடுகு கெடுக்கணும். அதாவது ஒன்று மேலே ஒன்றா படுத்து பாருங்கள், அந்த மாதிரி இடங்களில் கடுகு கெடுக்கணும். நேரே எண்ணெயில் நீங்கள் புழிஞ்சிங்கன்னா கடுகு கெடுக்குங்க. எண்ணெயை குறைச்சி வச்சுக்கிட்டு எண்ணெய் சட்டியை குறைச்சி வச்சுக்கிட்டு புழிஞ்சிங்கன்னா ஆவி அடிக்காது, அனல் அடிக்காது உங்களுக்கு. வேகட்டும். இந்த பபுள்ஸ் கொஞ்சம் அடங்கின பிறகு எடுக்கணும். அடங்கிடுச்சுன்னா அந்த பபுள்ஸ் அடங்கிடுச்சுன்னா கொஞ்சம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு பிளேட்டில் நியூஸ் பேப்பரை வச்சு அது மேலே எடுத்து வச்சிங்கன்னா, இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வச்சு அது மேலே எடுத்து வைங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கும்போதே கரண்டியில் எண்ணெயை வந்து வடிய விட்டு தான் எடுப்போம். இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து எண்ணெய் எடுக்கணும்னா இந்த மாதிரி இந்த பேப்பர் எண்ணெயாக போன பிறகு திரும்ப வேறு பேப்பர் மாற்றிக்கோங்க. நீங்கள் பேப்பரில் புழிஞ்சு எடுத்து போடுறதோ அரிகரண்டியில் வச்சு புழிஞ்சு போடுறதோ போட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்றா படக்கூடாது. இந்த ரவுண்டு போடுறீங்க இல்லையா, அந்த ரவுண்டு போடும்போது ஒன்று மேலே ஒன்றா வரக்கூடாது. ஆனால் நீங்கள் எண்ணெயில் புழிஞ்சிங்கன்னா எப்படி வந்தாலும் வெந்துடும்.
புளியும் போது எண்ணெயை குறைச்சி வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. ரொம்ப வந்து வேகமாக தந்தீங்கன்னா விலகி உடஞ்சி போயிடும், ஷேப் வராது, ரவுண்டாக வராது. எதுக்காக பேப்பரில் வச்சு புளியக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அது வந்து கொஞ்சம் கடுக்குன்னு இருக்கும். ஒன்று மேலே ஒன்றா புளியும் போது கடுக்குன்னு இருக்கும். அதனால் நேரடியாக எண்ணெயில் புளிஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு எண்ணெய் சட்டியில் புளிய வரல, பேப்பரில் தான் எனக்கு புளிய வரும் அப்படின்னா, ஒன்று மேலே ஒன்றா புளியாமல் அழகாக ரவுண்டாக புளிங்க. புளிஞ்சால் அப்படியே எடுத்து போடுங்க. பபுள்ஸ் அடங்கின பிறகு நீங்கள் எடுத்துடலாம். இது நல்லா முறுமுறுன்னு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன். மாவை வந்து நீங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி பெரிய உருண்டையாக உருட்டி மாவை வந்து நல்லா அப்படி அமுக்கி ப்ரெஸ் பண்ணி அமுக்கி வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் வந்து புளியணும். அப்படி இல்லாமல் என்ன நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சும்மா அப்படி வச்சு லேசாக அப்படின்ட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பாங்க. இந்த மாதிரி அப்படி வச்சிங்கன்னா நல்லா வந்து அழுத்தி மாவு கனமாக இல்லாதனால அந்த நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்குறீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாவுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால ரவுண்டாக வராமல் அந்த முறுக்கு என்ன ஆகும், பொழன்னு கொட்டும், காராச்சேவு மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் அதனால் நல்லா மாவை அமுக்கி வச்சுட்டு அப்புறம் புளிங்க. இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன். எண்ணெய் ஒட்டலை பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எண்ணெய் சட்டியில் புளிய வரலனா அரிகரண்டி இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதில் புளிங்க. புளிஞ்சு இதை அப்படி எண்ணெய் சட்டியில் இந்த மாதிரி விட்டுருங்க. இது நல்லாயிருக்கும். நீங்கள் புளியும் போது ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒன்று மேலே ஒன்றா வரக்கூடாது. இந்த மாதிரி வரணும், ஒன்று மேலே ஒன்றா வரக்கூடாது. ஒன்று மேலே ஒன்றா வந்தால் தான் உங்களுக்கு கடுக்கு எடுக்குமா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.